அந்த ஆளு ஒரு தாயோட வயிற்றுலேருந்து தான் சார் பிறந்திருப்பார். அவ்வளோ அசிங்கமாக வார்த்தைங்க சார். நிற்கிய வார்த்தையை கேட்டு தூக்கு போட்டு தொங்கிடலான்னு பார்த்தேங்க சார். நீ ஜாதி பேரை சொல்லலை, ஜாதி பேரை சொன்ன ரெக்கார்டு இருந்தால் தான் நான் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு என்னை உள்ளே விட்டு நாங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை நீ எழுது, உன்னுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டோம்னு வெளியே காவல் நிலையத்தில் என்னை விரட்டுறாங்க சார். நீதி கிடைக்கணும் சார், எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். சார் கரூர் மாவட்டம் சார், குடமங்கலம் பேரூராட்சி சின்ன அக்கௌண்ட்டுன்னு ஒரு 10வது வார்டு சார். என் பேர் கோமதிங்க சார். நான் ஒரு பெண்ணுங்க சார். எங்கள் அதாவதுங்க சார், எங்கள் வீட்டுக்கார் வந்து இலவச பட்டாங்க சார். இலவச பட்டாவை ஃபைனான்ஸில் பணம் கேட்டிருக்காருங்க சார். குடும்ப சூழ்நிலை காரணத்துக்காக எனக்கு வந்து பணம் கொடுங்க, நான் வட்டிக்கு கொடுங்க, வட்டி கட்டிடுறேன்னு சொல்லி கேட்டிருப்பாராங்க சார். இந்த பணம் கூட வாங்கினது எனக்கு தெரியாதுங்க சார். அதுக்கு அவர் சொல்லியிருக்காருங்க சார், உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் கொண்டாந்து கொடுத்தா தான் நான் பணம் தருவேன்னு சொல்லியிருக்காருங்க சார். அதனால் வீட்டில் வந்து இலவச பட்டாவை எனக்கு தெரியாமைங்க சார் கூட்டிகிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து 20,000 ரூபா பணம் வாங்கியிருக்காருங்க சார். வாங்கி மாதம் பட்டாவும் கொடுத்துட்டுங்க சார், மாதம் வட்டி கட்டிகிட்டு இருந்திருக்கிறாருங்க சார். குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 4-5 மாதம் கட்டலைங்க சார். அந்த காரணத்துக்காகங்க சார், இது கூட எனக்கு தெரியாதுங்க சார். இவர் பணம் வாங்கினது தெரியாது, இவர் எங்கே வாங்கினாரு தெரியாது, எந்த ஃபைனான்ஸுன்னு கூட எனக்கு பேர் தெரியாதுங்க சார். 17ஆம் தேதிங்க சார் 5:47 எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க சார், ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க சார். அந்த காலை நான் அட்டன் பண்ணேன். ஏம்மா மாரியப்பன் இருக்காரான்னு கேட்டாங்க சார். இல்லைங்க சார், நீங்கள் யாருன்னு கேட்டேங்க சார். உடனே இவங்க இலவச பட்டா சாரிங்க சார், பட்டா வச்சு பணம் வாங்கியிருக்கிறாரு, நீ தயவு செஞ்சு பட்டா எங்ககிட்ட இருக்குது, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு என்ன சொன்னாங்க சார். நான் இருந்துக்கிட்டு யார் பட்டா வச்சு பணம் வாங்கினானதுக்கு உங்கள் வீட்டுக்கார் வாங்கியிருக்காரு, பட்டா எங்ககிட்ட இருக்குது, அந்த வீட்டில் நீ எப்படி குடியிருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லி விரட்டினாங்க சார். நான் எதுக்கு வீட்டை விட்டு போகணும்னு என்ன எதுக்கு விரட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போதுங்க சார், உடனே அந்த ஃபைனான்ஸ் ஓனர் போனை வாங்கிங்க சார், யாருங்க என்னை எதுக்குங்க பட்டா வச்சு பணம் வாங்கியிருக்காரு, வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவர் யார், அவர் பேர் என்னன்னு தான் சார் கேட்டேன், வேறு எதுவுமே கேட்கலைங்க சார். அவருடைய பேர் மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டதுக்குங்க சார் அத்தனை ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை ஃபஸ்ட்டு கால் வந்துங்க சார் 5:47 வருதுங்க சார். அந்த காலை வந்து நான் ரெக்கார்ட் போடலைங்க சார். யாருமே ஃபோன் பண்ணால் உடனே ரெக்கார்ட் போட மாட்டேங்க சார். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தான் அடுத்த கால் நான் யாருக்காக இருந்தாலும் ரெக்கார்ட் போடுவேங்க சார். ஃபஸ்ட்டு கால் நான் ரெக்கார்ட் பண்ணலைங்க சார். அந்த ரெக்கார்டில் வந்து அவ்வளோ அசிங்கமான வார்த்தைங்க சார். ஃபஸ்ட்டு காலில் பேசும்போதே நான் என்ன பண்ணேன், இடையில ரெக்கார்ட் போட்டால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே கட் பண்ணுறேங்க சார். அந்த ரெக்கார்டில் தாங்க சார் என்னைய ஜாதி பேரை சொல்லி, உனக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுத்துட்டு நாங்கள் அலையணுமா, மரியாதை கெட்டு போயிடும், மானம் கெட்டு போயிடும், எங்கடி இருக்கிற வந்து இப்படின்னு என்னை திட்டினாரு சார். சரி இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா நமக்கு ரெக்கார்டு கேட்பாங்கன்ட்டு நான் கட் பண்ணிட்டேங்க சார். 6:08 திரும்ப அந்த காலிலேருந்து வந்துச்சுங்க சார். அப்போ தாங்க சார் நான் ரெக்கார்டு ஆன் பண்ணேன். அந்த ரெக்கார்டு இங்கே கேளுங்க சார். ஒரு தாய்மை உள்ள அந்த ஆளு ஒரு தாயோட வயிற்றுலேருந்து தான் சார் பிறந்திருப்பார். அவ்வளோ அசிங்கமாக வார்த்தைங்க சார். நிற்கிய வார்த்தையை கேட்டு தூக்கு போட்டு தொங்கிடலான்னு பார்த்தேங்க சார். ஏதோ காவல் நிலையத்துக்கு போனால் நமக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து 17ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 18ஆம் தேதி வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்து நடந்த உண்மை தன்மையெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்டில் நான் எழுதி கொடுக்குறேங்க சார். இந்த அவங்க உடனே எங்களை மாதிரி ஏழை பழகி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார். தொடர்ச்சி அந்த வெளியான காவல் நிலையத்தில் அப்படி தான் சார் பண்ணுறாங்க. ஆனால் பணக்காரவங்க பணபலம் இருக்கவங்க கொடுத்தாங்கன்னா உடனே எங்கே சந்து பொந்தில் இருந்தாலும் எங்களை மாதிரி ஏழை பழையெல்லாம் இந்த உடனே தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிட்றாங்க சார். இதுதான் காலங்காலமாக நடக்குது சார். ஆனால் அந்த ஆடியோவை கேட்டுட்டு கூட சார் இது வரைக்கும் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணலைங்க சார். நீ ஜாதி பேரை சொல்லலை, ஜாதி பேரை சொன்ன ரெக்கார்டு இருந்தால் தான் நான் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு என்னை உள்ளே விட்டு நாங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை நீ எழுது, உன்னுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டோம்னு வெளியே காவல் நிலையத்தில் என்னை விரட்டுறாங்க சார். எங்கேங்க சார் போகிறது? நான் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இல்லைங்க சார், வெளியூர் வேலைக்கு போயிட்டார். நான் வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் சார். அவரெல்லாம் பணம் பலம் அரசியல்வாதிகளாம் கைக்குள்ளே வச்சுருக்காருங்க சார். நீதி கிடைக்கணும் சார், எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். சரி, இப்போ இது சம்மந்தமாக வேறு ஆட்டம் சார், இது விஷயமா கலெக்டர் சாருக்கு நான் என் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேங்க சார், ஐஜி சாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க சார், டிஎஸ்பி சாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க சார், எல்லா அதிகாரிகளுக்கும் நான் அனுப்பியிருக்கேங்க சார். இது வரைக்கும் அந்த ஆள் மேலே எந்த ஒரு நடவடிக்கை இல்லைங்க சார். எங்களை தான் சார் விரட்டுறாங்க வெளியே காவல் நிலையத்தில். அவர் பேர் சார் எஸ்ஐ வந்து தமிழ்ச்செல்வன் சார் தான் சார் அப்படி விரட்டுறாரு. பெரியசாமிங்க சார். ஃபைனான்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா வடக்கு பாளையத்தை சார்ந்த பெரியசாமிங்கன்ற நபர் வந்து இவங்க வந்து ஃபோனில் வந்து மிரட்டுறனால இவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இப்போ ஒரு 6 மணி இருக்குது, சுமார் 5:55 இருக்குது. உள்ளே வந்து காவல் உதவி ஆய்வாளர் வந்து அவர் வந்து இவங்களை வந்து நீ கொடுத்த பெட்டிஷனுக்கு என் மேலே வந்து எஃப்ஐஆர் போட முடியாது, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா உன் மேலே நான் வழக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல் உதவி ஆய்வாளர் வந்து தமிழ்ச்சியில் வந்து மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு
இது சம்மந்தமாக வந்து காலையிலே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து இப்படி மிரட்டான்னு தெரிஞ்சு ஐஜி சாருக்கு, கலெக்டர் சாருக்கு, எஸ்பி சாருக்கு, டிஎஸ்பி சாருக்கும் போடுறாங்க. போட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, ஐஜி சார் கூப்பிட்டு பேசுகிறார். இந்த பாதிக்கப்பட்டதுக்கு உடனே நான் எஃப்ஐஆர் போட சொல்கிறேம்மா, நீங்கள் போய் காவல் நிலையத்தில் போய் பாருங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க போகிறாங்க. இவங்க வந்து ஒரு அருந்திய சமுதாயத்தை சார்ந்தாங்க. பாவம் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இவங்க வந்து 2 குழந்தை வச்சு எல்லாருமே வயசானவங்க சார். எங்க மாமனாருக்குலாம் கண்ணு தெரியாது. இதே மாதிரி தான் பண்ணிட்டு எங்க மாமனாருக்குலாம் கண்ணு தெரியாது சார். எல்லாருமே வயசானவங்க சார். ரொம்ப கஷ்டமா ஃபைனான்ஸ் இருக்கு. பேர் வந்து ஆசின் ஃபைனான்ஸ் என்ற பெயரில் வந்து கந்து வெட்டிக்கு கொடுத்துட்டு கந்து வெட்டி கும்பலாகிய பெரியசாமி அடியாட்களை வச்சுட்டு இவங்களை வந்து மிரட்டுறது, அச்சுறுத்துறது, வீட்டுக்கு போனால் கொண்டுன்னு கொலை மிரட்டல் விடுறாரு. இது சம்மந்தமாக கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அதிலே கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிக்கிறேன்னா, நாளைக்கு உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஃபைனான்ஸ் சார்ந்த பெரியசாமி தான் வந்து நபர் வந்து பாதிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி இவங்க மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட். அந்த ஆடியோல கேளுங்க சார். வந்தன அந்த ஆடியோலயே இருக்கும் சார். எங்க இருந்தாலும் ஒண்ணு நான் கிளிப்பேன். என்னடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.